வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன் பேசுறேன். மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா, நடந்த தேர்தல்களுடைய முடிவுகள் எல்லாமே பார்க்கும்போது, நான் ஜோதிட வழியா பார்க்க முடியாதுங்க. நம்மளுடைய அரசியல் ஹேசியத்தின் வழியாக பார்க்கும்போது, ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியே வருவதற்கு முழு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, மக்கள் அப்படியே தான் இருக்காங்க. அவங்கவங்க கடமையை செலுத்திட்டு போயிட்டாங்க. ஒரு பெரிய மாற்றமோ, ஒரு புரட்சியோ, ஒரு அமைப்போ மாத்தணுங்கிற அமைப்பெல்லாம் கிடையாது. பரவால்ல வரட்டும். வாழ்த்துக்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, மனு தர்மமும் ஜோதிடமும் அப்படின்னு பார்க்கும்போது, நம் ஜோதிடத்துக்கு இந்த மனு தர்மத்துல செய்த சிஸ்ட அமைப்புகள், இன்ன ஜாதியினர் இன்ன தொழில் செய்யணும், இன்ன ஜாதியினர் இந்த அமைப்புக்குள்ள போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அனுலோமன், பெரிதிலோமன்னு பிரிச்சிருப்பாங்க. அதாவது பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் சொல்லி 4 வர்ணங்கள். இந்த 4 வர்ணத்தினர் அவரவர் வர்ணத்தினருடன் திருமணம் செய்தால் அந்த வர்ணமாகவே அவர்கள் பாவிக்கப்படுகிறார்கள். அதே மாறி செய்தால் அவர்கள் அனுலோமர், பெரிதிலோமர்னு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது அவர்களுக்கு ஒரு ஜாதி புதிதாக உருவாகி அந்த ஜாதியின் அடிப்படையில் அவர்கள் அந்தந்த தொழில்களை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் மனு தர்மம். படிச்சுட்டு வர்றேன். திரும்ப இது ஒரு 4வது தடவையா இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த மனு தர்மத்துல நான் படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு திடீர்னு ஒரு பார்வை வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றைய வாழ்வியல் முறைக்கு மனிதர்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வைத்து இவர் என்னென்ன தொழில் செய்யணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது வேதம் ஓதுவித்தலும் அப்படின்னு சொல்லி பிராமணர்களுக்கு சொல்லும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. வேதம் படிக்கிற ரைட், அவங்க படிக்கட்டும் அப்படின்னு. சத்திரியர் நாடாள்றார், வைசியர் வியாபாரம் செய்கிறார், சூத்திரர்கள் ஏவல் பணிகளை செய்யறாங்கன்ட்டு போட்டாங்க. இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, எக்ஸப்ட் சூத்திரர் மீதி 3 பேருமே துவிஜர்கள்னு சொல்லுவாங்க. பிராமணர்கள், சத்திரிய வைசியர்கள் 3 பேருமே துவிஜர்கள், இரு பிறப்பாளர்பாங்க. ஒரு பிறப்பு நம்ம எல்லாரும் பிறக்கிற யோனியின் மூலமாக பிறக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த உபநயனம் பண்ணி வேதம் படிக்க போறப்ப அவர்கள் தெய்வ பிறப்பு எடுக்கிறார்கள், அவர்கள் புனிதர்களாக மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பூணூல போட்டு விடுவாங்க. நம்ம சட்டம் நம்ம போட்டது சட்டக்காரங்க நம்மளை ஆட்சி பண்ணதுக்கு பின்னாடி நம்ம சட்டை போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி சட்டை போடுற அமைப்பு நம்ம கிடையாது. நம்ம தமிழகத்துல கழட்டி எறிஞ்சிட்டு வெறும் உடம்பா தான் இருப்போம், துண்டு வச்சுக்குவோம். அதனாலதான் துண்டு பெரிய ஆள் வந்தோடனே துண்டை தூக்கி இடுப்புல வச்சுக்குவோம், கீழே வச்சுக்குவோம். வணக்கம் போட்டுட்டு இப்படியே நின்று பழகி இருக்கிறோம். கும்புரையும் ஜாமீன்லாம் சொல்லி இருக்கிறோம். சரி, ரைட். இதுல என்னன்னா, இவங்க பிரிக்கக்கூடிய அடிப்படையில பார்க்கும்போது ஜோதிடத்துல இவங்க தொழிலை எப்ப பிரிச்சாங்களோ அப்பவே ஜோதிடம் உயிராயிடுச்சு. மனு தர்மத்தால் ஜோதிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மனு தர்மத்துல இருக்கக்கூடிய பல சட்டங்கள் மாறி போச்சு. மனு தர்மத்தையே டாக்டர் அம்பேத்கர் அவங்க 1927 எரிச்சிடுறாங்க. என்னங்க இதை இப்படி போட்டு மனுஷனை கொல்லுது, எனக்கு எந்த வகையிலுமே பயனற்ற நிலையில இருக்கிறப்ப என்ன. பட் அவருடைய அமைப்புகள்ல அவங்க தலித் சமூகத்தையே பார்த்துட்டாங்க. உண்மையிலே அவங்க எல்லாம் சூத்திர அமைப்புகள் அவங்க போயிருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் அவங்க பின்னாடி நின்றுருக்கும். தலித் அவங்க அவங்க பாதிக்கப்பட்டதுனால ஒருவேளை அப்படி கூட இருந்திருக்கலாம். பட் அவர் மொத்த தலைவரே சூத்திர தலைவர் தான். சூத்திரர்களுடைய அந்த பகுதியை அவர் இது பண்றதுக்காக தான் அதுல பேசியிருக்காரு. அது நிறைய அவங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் அதுக்கு வியாக்கியானம் கொடுப்பாங்க, விளக்கங்கள் கொடுப்பாங்க, எப்படியோ இருக்கட்டும். பட் நம்ம உண்மையிலே என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அந்த மனு தர்மத்துல இருக்கக்கூடிய அடிப்படையில, மனு தர்மத்தில் ஜோதிடம் இல்லை. மனு தர்மம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்கள், வாழ்வியல் அமைப்புகள் அப்படின்னு சொல்றதுல ஜோதிடம் நுழையுது. இன்றைய அடிப்படையில என்னன்னா, அந்த மனு தர்மம் இல்லை. ஆனா இன்றைய அடிப்படையில உழைப்பு முக்கியமானது அப்படின்னு வந்துருச்சு. அதாவது இந்தியாவுடைய பிலாசபின்னு சொல்லுவோம், பிராக்மட்டிசம்பாங்க, பயன்பாட்டு தத்துவம் அப்படின்னு. ஒண்ணு செஞ்சோம்னா அதுக்கு பயன் வேணும். இந்த பயன்பாட்டு தத்துவம் பகவத்கீதை சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொல்ற அந்த தத்துவம் போய் இந்த மனு தர்ம தத்துவம் எல்லாம் இப்ப போய் இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராக்மட்டிசம். பயனுடன் கூடிய அடிப்படையில எதையும் செய்யுங்க. நான் ஒண்ணு செஞ்சா அது எனக்கு பயன் வரணும், அந்த பயன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையிலேயே செய்ய சொல்லுது. எப்போ ஒரு மனிதன் பயனுக்கு உண்டான அமைப்புகள்ல
தன்னுடைய செயல்களை செய்ய ஆரம்பிச்சுட்டானோ அங்க 100 விழுக்காடு ஜோதிடம் பயனுக்குள்ளது வந்துருது. இவர் என்ன செய்வார், எப்படி செய்வார், இவர் எதிர்காலத்துல எப்படி இருக்கும், இவருடைய வாழ்வியல் பயன்கள் என்ன மாதிரி மாறி இருக்கும், இவர் அந்த மாற்றத்துக்கு எவ்வாறு உட்படுகிறார், இவருக்கு ஒவ்வொரு பிளானட் இப்ப 5ஆம் பாவம் வேலை செய்யணும்னா 1ஆம் பாவம் வேலை செய்யணும். 1ஆம் பாவத்துக்காக தான் 5ஆம் பாவம் வேலை செய்யணும். 5ஆம் பாவம் அறிவு அப்படின்னு சொன்னீங்கன்னா, தெளிவு அப்படின்றது அங்க வருதுன்னா 1ஆம் பாவம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். 1ஆம் பாவம் உயிர் இருந்து அறிவு இல்லைன்னா என்ன செய்யறது? உயிர் இருக்குங்க, அறிவு இருக்குங்க. இப்ப அறிவுல பிறழ்ச்சியாக மாறிக்கு இருக்கக்கூடிய பைத்தியக்காரர்களை பார்க்கிறோம். ஆனா அவங்களும் ரோட்ல நடந்துதான் போறாங்க. காரு வண்டியில அடிபடாம போய்கிட்டே இருக்காங்களே. அந்த அறிவு அவங்களுக்கு எப்படி வருது? அது உள்ள போய் எல்லா பைத்தியம்னா அறிவு இல்லைன்னா அவங்க இறந்துல போயிடணும். அது இல்லை. இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நம்ம இதெல்லாம் கணிக்க முடியும். 1ஆம் பாவம் எப்படி, 5 எப்படி, 9 எப்படி அப்படிங்கிற அந்த அடிப்படையெல்லாம் கணிச்சு நம்ம பலன் சொல்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சிருக்கு. நான் இந்த மனு தர்மத்தை பார்க்கும்போதுதான் சொல்றேன். இந்த சாத்திர அறிவுகள்ல எல்லோரும் ஒன்னாக இருக்கும்போது அங்க ஜோதிட சாத்திரத்துக்கு வேலை இல்லை. இன்னொன்னு உங்களுக்கு ஒண்ணு சொன்னா, கம்யூனிச சித்தாந்தம், சோசியலிசம் அண்ட் கம்யூனிசம் அப்படின்னு சொல்றப்ப சோசியலிசம் வந்தாலே ஜோதிடத்துக்கு வேலை இல்லாம போயிடும். அங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க, எல்லாரும் வேலை செய்வாங்க, எல்லாரும் தூங்குவாங்க, எல்லாரும் இறந்தும் போயிடுவாங்க. மேலோர் கீழோர் அப்படிங்கிற அந்த அடிப்படையே இல்லாமல் அங்க ஒண்ணு நிகழும். அதுக்கு எடுத்தாப்புல கம்யூனிசமா வந்த பின்னாடி எல்லா மனிதர்களுமே பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், இறக்கிறார்கள். அந்த கதை வந்தோடனே ஜோதிடத்துக்கு வேலை இல்லாம போயிடும். ஆனா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க அடிப்படையில அந்த அமைப்பு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாததுனால இன்று மனிதர்கள் தனக்கென்று செயல்படக்கூடிய அடிப்படையில் வாழ்கிற அடிப்படையில ஜோதிடம் 100க்கு 100 வேலை செய்யும். 100க்கு 100 ஒரு தனி மனிதனுடைய எதிர்கால பலன்களை அழகாக சொல்லும். இதை யூகிக்கக்கூடிய தன்மைதான். சில கால்குலேஷன்ஸ், கணித முறைகளை சில எடுத்து வச்சுக்கிறோம். அந்த கணித முறைகளை எடுத்து வைத்து இவருடைய வாழ்வியல் அமைப்புகள்ல இவர் தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு நடத்தி செல்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில இன்னைக்கு ஜோதிடம் வளர்ந்திருக்கு. நிறைய வளர்ச்சி. இந்தியாவிலதான் ஜோதிடம் உங்களுக்கு பாவக கணிதங்கள், பாவகத்துல மாறி நின்ற பலன்கள், கோள்கள் இணைந்த தன்மைகள், அதுல இருக்கக்கூடிய சில யோகங்கள், சில பல்வேறு அமைப்புகள்ல மனிதனாக பிறக்கிறோம். என்ன மனிதனாக பிறந்தவருக்கு என்னென்ன பாவகங்கள் வேலை செய்யுதுன்னு நம்ம ஏற்கனவே பிரிச்சுட்டோம். பிரிச்சு செயல்படக்கூடிய அடிப்படையில இந்திய ஜோதிடம் உண்மையிலேயே இன்றைய பயன்பாட்டுக்கு உண்டான மனிதர்களுடைய வாழ்வுல நிறைய பங்கு வகிக்குது. நிறைய நம்ம ஜாதகங்களை பார்க்கிறோம். இப்ப கூட ஒருத்தரை பார்க்கும்போது நல்ல ஜாதகமா இருக்கு, இன்னைக்கு பார்த்த ஜாதகங்கள்லாம் நல்ல ஜாதகம், உங்க ஜாதகமும் நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கணுமே. அவருக்கு வேற ஒரு சின்ன பிரச்சனைக்கு பார்க்க வந்தேனாரே தவிர மற்றபடி அவர் நான் நல்லா தான் இருக்கேங்கிறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.